வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாகவும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். ரொம்ப ஒரு நிறைய விஷயத்துக்கு அப்புறம் ஒரு இனிய நண்பரை சந்திக்கிற ஒரு சந்தோஷம். ரெண்டாவது இந்த சந்தோஷம் இந்த எங்க நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற இளங்குமரன் இந்த சந்நிதியில நடக்குது. அவரு ஒரு முருக பக்தரும் கூட. அது கோ இன்சிடென்ட் நடக்குது. நான் சிவபக்தன்ல இருந்து இப்போ சித்தர் வழியில போயிட்டு இருக்கேன். இவரே முதல் சித்தன் தான். ஆதிசிவன் சித்தரா இருந்தாலும் முதல் சித்தன் முருகன் என்ற வரிசையில அவருடைய எங்களுடைய பக்தர்களா ஒரு சீடனா அவரு எங்க குருவா ஏற்று நாங்க இந்த பணியில நாங்க தொடர்ந்துட்டு இருக்கோம். அதுல ஐயாவை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 4 வருஷமா நாங்க ஒவ்வொரு போன்ல மட்டும்தான் நாங்க பேசியிருக்கோம். நேரடியா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கர் முருகேசன். சரி, சங்கர் முருகேசன். ஆன்மீகத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய என்னுடைய நண்பர்கள் இந்த சித்தர் பாதையில இருக்காங்க. திருமுருகன், நிறைய திசிதேசன் பாஸ்கர், இப்படி நிறைய நாங்க ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து நிறைய பேர் நான் சந்திக்கலனா கூட இந்த சித்தர் பாதையில போயிட்டு இருக்கோம். அந்த வகையில நீங்களும் பங்கு எடுத்துக்கிறீங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த சித்தர் பாதை முருகனோடைய இந்த இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள வருது? ஆன்மீகம்ங்கிறது குழந்தை பருவத்தில இருந்தே நம்ம வருவதுதான். ஆனால் இந்த பாதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இது தடுத்தாட்கொள்ளுதல்னு பேரியா. நம்ம அத்தனை மனிதர்களும் நல்லவங்க தான். பூமியில் பிறந்தவர்கள் அனைவருமே ரொம்ப நல்லவங்க தான். யாரும் கெடுதல் என்பது எதுவுமே கிடையாது. நான் காட்டு மனுஷன். இருக்கலே உலகத்துல லோகத்திலே எல்லாருமே ஒரு அயோக்கியன் உண்டெങ്കിൽ அது ஞான் மாத்திரம் மாத்திரம்னு நான் நினைச்சுக்குவேன். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, லோகத்துல இருக்கிற அத்தனை பேருமே யோக்கியனா இருக்கான். அப்ப நான் யாரா அயோக்கியன்னா நான் தான். அப்ப நான் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் கண்ணாடி எதுக்கு அயோக்கியப்பா இல்லை நான் திட்டிக்குவேன். அப்போ என்னாச்சு, ஒரு வகையில பார்க்கும்போது உலகத்துல இருக்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட உள்ள நல்லதை மாத்திரம் தேடுதல், பாசிட்டிவ்னு சொல்றோம்ல, பேரை வேணா வச்சுக்கலாம். எல்லா மனிதர்களும் நல்லவர்கள். ஸோ மனுஷ மாத்திரம் தான் நல்லவனா அப்படின்னா, வள்ளலாரோட இதுல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. இது சொல்லும் போது என்னடா அது பயிரை கண்டு ஏன் அந்த மனிதன் வாடினாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பெரிய அதுல ஒரு சூட்சுமா இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. இந்த தாவரங்கள் மாத்திரம் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு குடிச்சிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. சோ ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமானதுங்கிறது இந்த கொரோனா காலத்துலதான் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு இடம் அது. அப்போ இந்த பறந்துபட்ட இயற்கை பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கி இருக்கு. வாரி வழங்கல நம்ம இந்த கடனை அடைக்க வந்திருக்கோம். இந்த பஞ்சபூதங்கள்னால ஆன உடம்பு என்பது தெளிவாக தெரிந்தது. ஞானிகளும் சித்தர்களும் வழி வழியாக வந்த வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் இது. நம்ம தமிழ் பேசுற அத்தனை பேருமே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் தான். அதனால தமிழ் பேசும் எல்லாருமே ரொம்ப சித்தர்களா தான் நினைக்கிறேன். நான் ஒரு காட்டு மனுஷன் என்பதற்கு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ஆளாக்க எவ்வளவுதான் அமிக்க அழுனாலும் ஆளாக்கத்தான் அளக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட காலம் மிக குறைவானது இருக்கும், போறோம். இது இடைப்பட்ட காலத்தை வாழ்க்கைன்னு சொல்றோம். தூங்கும் போது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு. காலையில எந்திரிச்சு கண்ணாடியில நம்மளை பார்த்தோம்னா நம்ம இருக்கோம், மத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளோடது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சோ இதுதான் இயற்கை. ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை கொடுக்குது. எதுக்குன்னா பெரிய தூக்கத்துக்கு ட்ரைனிங். ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பும் மாறி மாறி வரும். இது எனக்கு ரமணரை மிக அதிகமாக பிடிக்கும். இப்ப ரமணர் ஒரு குருவியை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இதானாரோ மாதிரி என் தகப்பனே ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒரு அற்புதமான மனிதர். புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 வள்ளலார் சங்கங்களை ஆரம்பித்து கிராமங்களில் எல்லாம் மிகப்பெரிய அற்புதங்களான தொண்டு செய்தவர். அரசு பணியில் இருந்து கொண்டே, நானும் வங்கி பணியில் இருந்து கொண்டே மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்தேன். இப்ப ஓய்வு பெற்ற காரணத்தினாலே சித்தர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு துணை கேள்வி. இப்போ சித்தர்களை தேடி உங்கள் பயணம் இருக்கு, பக்தி மார்க்கமும் இருக்குது. பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கத்திலையும் நீங்க இருக்கிறீங்க. இதுல வள்ளலாரையும் சேர்க்கிறீங்க. இப்போ பக்தி மார்க்கத்துல இருந்தா வள்ளலார் இருந்தாங்க, திரும்ப ஞான மார்க்கம் ஜோதி அதுதான் எல்லாமே, அதுதான் இறைவன் அப்படிங்கிறதையும் உருக்கு சொன்னவங்க. இப்போ வள்ளலாருடைய கருத்துக்கள் எப்படி உள்வாங்குறீங்க? எப்படி நீங்க அங்க இதோட பயணிக்கிறீங்க? ஒரு அற்புதம். அதாவது பக்தி என்பது ஒரு போகக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ் ட்ரைனிங் மாதிரி.
மலை ஏறணும்னா பயிற்சி இல்லாம ஏறணும்னா மூச்சு வாங்கும். இது மூச்சு வாங்காம ஏறுறதுக்கு பக்தி. பக்தி என்பது ஒருநிலைப்படுத்துவதற்கு. இது வந்து நம்ம அந்த மனசுங்கிறது குரங்கு, அது எல்லாருக்கும் தெரியும். மனக்குரங்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த குரங்கு தான். அது குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். மனசு இருக்கிறதுனாலதான் பேர் மனுஷன். அந்த மனுஷன் மாமனிதனா ஆறதுக்கு இந்த மனசை விட்டா தான் அது முடியும். அதுக்கு எதுனா எதையாவது ஒண்ணு தொடணும். அது குருவருளும் திருவருளும் இருந்தா தான் நம்ம தொட முடியும். நான் தமிழ் பேச எல்லாருமே சித்தர்கள்னு சொன்னது காரணம் என்ன, எப்படியும் அவன்கிட்ட இருக்கும். ஒவ்வொருத்தரும் இங்க ஞான வெட்டியான் தான். ஏன்னா ஞானம் பெற்றவர்கள் தான் இங்க இருக்கிற அத்தனை பேருமே. தமிழ் குருவும் நல்ல உலகம்னு எதுக்கு சொல்றேன்னா, அத்தனை பேருமே தமிழ் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உள்ளுணர்வு இருக்கும். மற்றவர்களுக்கு யாருக்கும் இது கிடையாதுன்னு கிடையாது, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அனைவரும் இங்க தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு நான் தென்புலத்தார்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, கடலில் மூழ்கி இருந்திருக்கும், போயிருக்கும். அதை மீண்டும் இருக்கிறோம் நம்ம. லிமூரிய கண்டத்திலிருந்து வெளியே வந்து அது இனி வெளிப்படும். இனி வெளிப்படக்கூடிய காலம் வருது. இப்பதான் இரும்பு காலத்தை பத்தி சொல்றோம். சீனாவில் இங்க தமிழ் தொடர்பு புத்தகாஜி காஞ்சிபுரத்துல இருந்து போய் தான் அங்க எல்லாத்தையும் பண்ணாங்கிறது இனி தகவல் வரும். உலகம் பூராவிலும் தமிழ் இனி ஒழிக்கும் என்பதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு. வள்ளலார் வந்து தமிழை பற்றி மிக அற்புதமாக சொல்லுகிறார். சங்கராச்சாரியார் வந்து சண்டை போடுறாரு, எப்படி நீ இதை சொல்ல முடியும், இது எங்களோட தான் தாய்மொழி, சமஸ்கிருதம் தான்ங்கிறாரு. அது ரைட்டு, நீங்க ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கும் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி வாதிட்டு அவரிடம் சொல்கிறார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழியினாலோ மதத்தினாலோ இனத்தினாலோ சாதியினாலோ கிடையாது. நம்ம அத்தனை பேரும் பக்தியினால் ஒன்றுபடுதல் என்பது அன்பு தான். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை. அப்போ பரிவு, பாசம், அன்பு, ஆதரவு, காதல் எது வேணா சொல்லிக்குங்க. இப்ப என் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன், அதுக்கிட்ட நான் மொழியே பேசல. நான் வருவதுக்கு முன்னாடி தெரியுது, வாழை மாத்திரம் ஆட்டல, அது உடம்பையே ஆட்டுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, நான் நாயினும் கடையன் நான் நினைச்சிடணும். அப்ப நினைச்சா தான் நான் அது கீழே போக முடியும். என் அறிவை ஒரு இடத்துல மூட்டை கட்டி வைக்கணும். இதை வள்ளலார் சொல்லி கொடுத்ததுனால பக்தி என்பது படிநிலை, ஞானம் என்பது இடைநிலை, அதுக்கு மேல வெளிக்குள் வெளிக்கடத்தல் என்பது இறைநிலை. அது ராக்கெட் இங்க இருந்து போறதுக்கு நெருப்ப பத்தி விடுவோம், போய்கிட்டு இருக்கும். போய் மேல போய் இன்னும் கொஞ்சம் வேகமா போறதுக்கு வெடிச்சு மேல போகும். போனதுக்கு அப்புறம் அது பிடிச்சுக்கும். அந்த ஈர்ப்பு விசை அந்த இதுல போயிடும். அதுதான் நீங்க சொன்ன வெளிக்குள் வெளிக்கடத்தல். நம்ம என்னன்னா வெட்ட வெளி, சுத்த வெளி, பறவெளி, நீங்க என்ன பேர் வேணா சொல்லிக்கங்க. அவன் இப்ப ஆன்மீகத்துலதான் நிறைய ஏமாத்து பேர் வழிகள் இருக்கிறான். உண்மைதான். அப்படிப்பட்ட சூழல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு உச்சந்தலையில பொட்டு பொட்டுன்னு அடிக்குது. இந்த 2 கண்ணு இருக்கு, நடுவுல ஒரு கண்ணு இருக்குடான்னு சொல்றான். அது பேரு 3வது கண்ணுன்னு சொல்றான். இததான் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் உபநயனம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை நான் வந்தேரி என்று சொல்லவில்லை, ஆரியர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் யாரோ நம்மள்ட்ட இருந்த சரக்கு அவன் சரக்கா விற்க ஆரம்பிச்சிட்டான். காப்பிரைட் எடுத்துக்கிட்டாங்க. இது தமிழர்கள் அத்தனை பேரும் குறி அறிவித்தல்னு பேரு. எல்லாருக்கும் பச்சை அந்த காலத்துல குத்துவாங்க. இது பேரு முக்கியமானவங்களுக்கு தான் குத்துவாங்க. மருளாடிகள் இருப்பாங்க, சாமியாடிகள் இருப்பான், குறி சொல்றவன் இருப்பான், அவனுக்கெல்லாம் இந்த இடத்துல பச்சை குத்துவாங்க. இது என்ன காரணம்னா, இது 3வது கண்ணை இலகுவாக தொடுவதற்கு. அத்தனை பேருக்குமே 3வது கண்ணு இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா வயித்துல தலைகீழா தொங்குறோம். அப்ப இந்த நாக்கு வந்து மேல ஒட்டிக்குது. இல்லுன்னு சொல்லி பாருங்க. இல்லுன்னு சொன்னோம்னா தமிழ், அதுதான் அம்மா வயித்துல இருக்கும்போது. அம்மா வயித்துல இருக்கும்போது பாதுகாப்பா இருந்தோம், பிரபஞ்சத்துக்கும் நமக்கு தொடர்பு இருந்தது. அப்ப இந்த இடத்துலதான் டொப்பு டொப்புன்னு அடிக்கும். தலை மூடுதுன்னு சொல்லுவாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வரும்போது தலைகீழாகத்தான் வருவோம். தலைகீழா வந்தா தான் நல்லா இருக்கும்னு அர்த்தம். கால் வழியா வந்தோம்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சேதாரம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப வயிற்றில் இருக்கும் வரை பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்பு இருக்கு. இது கீழே வெளியில வந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடி இருக்கிற வரைக்கும் அந்த தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் அத துண்டிச்சிடுறோம். கரண்ட் கட்டான மாதிரி ஆயிடுது. எந்த கரண்ட்? பிரபஞ்ச கரண்ட். வெளிக்குள் வெளிக்கடத்தல் மாதிரி அந்த தொடர்பு போயிடுது. போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கையை விரிக்கிறோம். இது பேர் ஆதிமுத்திரைன்னு பேரு. வயிற்ற விட்டு வெளியில வந்து எல்லாம் பார்த்தோம்னா இங்கா புங்கான்னு கத்திட்டு கிடக்குறோம். இடுப்புல தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க, உயிர் இருக்கான்னு பாக்குறாங்க. அது ஆனா பெண்ணான்னு கூட பாக்குறது இல்ல, தட்டு தட்டுன்னு தட்டி முதல்ல உயிர் இருக்கான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் வெளியில வரும். இந்த மண்ணில் வந்ததுக்கு அப்புறம் மண்ணின் ஆட்சியும் காற்றின் ஆட்சியும் நம்மள இறுக்கி பிடிக்குது. பஞ்சபூதங்கள்ல நமக்கு வரும். நீரின் மாட்சி வந்து நம்ம மேல தெளிச்சு சரி பண்றான். ஆனா
வெளியின் ஆட்சியர்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம். வெளிக்குள் வேடுகளை நம்ம இருக்கோம். இதுல இருந்து அவனை போறதுக்கு நமக்கு மிகப்பெரிய முக்கியமான உதவி யாரு அப்படின்னு சொன்னா தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கை என்பது மூடம் தான். நம்பிக்கை என்பது மூடம் தான். அடுத்த கேள்வி அதுதான். நம்பிக்கை என்பது மூடம் தான். இப்ப கண்ண மூடிதான் சாமியை பாக்குறோம். கண்ணு எங்க இருக்காரு அவரு? இல்ல அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அப்ப இருக்கும் இடம் அப்படிங்கும் போது பக்தி மார்க்கத்துல மந்திரம் சொல்லி உச்சாரணை சொல்லி விரதம் இருந்து இதெல்லாம் செஞ்சு பண்றாங்க. அது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் தன்னுக்குள்ளே பயணிச்சு உள்ளுக்குள்ளே போய் வாசி யோகத்தமா இருக்கட்டும், குண்டலினி யோகமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போய் உட்காந்து நம்ம உச்சநிலை அடைஞ்சு சகசரம் போய் நம்ம இயக்கம். இருக்கும் இடம் இதுதான் ஐயா. அற்புதமான கேள்வி. நீங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேங்கிற ஒரு உணர்வோட. அவ்வளவுதான். இதுதான் உணர்வோடு இருத்தல்னு பேர். விழித்திரு, பசித்திரு, வள்ளலாரோட எங்க வருது? பசித்திரு, விழித்திரு, தனித்திருன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மிக அற்புதமான வார்த்தை. அது என்ன காரணம் அப்படின்னா, தூங்கும்போது நீங்க யாரு? ஒண்ணுமே இல்ல. யாருமே தனித்து இருக்கிறாங்க. நீங்க யாரு? பேரா ஊரா? நான் பேசுறேன். நான் தூங்கும்போது நான் யாரு? நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது. எழுந்தாதான் 4 பேர் சொல்ற நல்லவன், 4 பேர் சொல்ற கெட்டவன். நான் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இத சொல்றேன். நேரம் இருக்கா? சொல்லுங்க. பாத யாத்திரை போயிட்டு இருப்போம். அப்ப நாங்க ஒரு 80கள்ல நடந்து போறேன். போகும்போது வடலூர் பக்கத்துல புவனகிரி எல்லாம் தாண்டி போகும்போது படுத்து ஒரு என்னோட வந்தவர் வேகமா போய் நான் போய் படுக்கணும் ஓடுறாரு. நான் மெல்ல பொறுமையா போறேன். அவர் அங்க கீழே ஒருத்தப்படுத்து உடனே போய் பேப்பரை விரிச்சு படுத்துட்டாரு. நான் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டே தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்கிறேன். இரவு 1 மணிக்கு போலீஸ்காரங்க வந்து, யோ இங்கெல்லாம் படுக்க எந்திரிங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, இந்த ஆளு என்னோட வந்தவர் ரொம்ப படிச்சவர். அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல படுத்து கிடந்த ஆள் மேலே காலை தூக்கி போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை தட்டி எழுப்பி, யோ நீங்கெல்லாம் யான்னு கேட்கிறாரு. ஐயா நாங்க அப்படி போனோம், மழை துருனால ஒதுக்கிட்டோம்னு. அடப்பாவி, அங்க படுத்திருக்கிறவன் யாருன்னா செத்து காலையில கொலை பண்ணி படுத்த செத்தவன்டா, அவன் பக்கத்துல படுத்திருக்கீங்களேன்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் எந்திரிச்சிட்டேன். எனக்கு ஒன்னும் அது பதினமே. ஆனா அவரை கட்டிப்பிடிச்சு படுத்திருந்தவர் இருக்காரு பாருங்க, அறிவின் சிகரம். அவர் என்ன சொன்னாரு, இத்தனை நேரம் இப்பட்டவனா படுத்திருந்தேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, இத்தனை நேரம் நான் இதான் படுத்திருந்தேனா, தூக்கம் நல்ல தூக்கம் வந்ததுன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்னய்யா நீ தானே அவசரப்பட்டு போய் படுத்தேன்னு. அப்ப சொன்னார், நம்ம நிலையெல்லாம் இதுதாங்கிறது எனக்கு தெரியுது. படுத்தும் போது தூங்கும் போது நாம ஒரு எல்லாருமே ஸ்டேட்டஸ்க்கு தான் போயிடுறோம். அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். ஒவ்வொரு நாளும் சூரியன் எந்திரிச்சு வரும்போது டே வந்துட்டா சந்தோஷமா இருறான்னு சொல்லுது. அது மறையவில்லை. இது சூரியனை பத்தி சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி துணை கேள்வி வருது. இப்போ பஞ்சபூதங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுது இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டடா இருக்குது இல்லைங்களா? இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கும்போது இப்போ நாம அந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. வெளியில் இருக்கிறதும் இன்டர் கனெக்ட் ஆகுது. இங்க இருக்கிற மெய் வாய் இந்த 5ம் ஒரு ஆண்டனா மாதிரி நமக்குள்ள போகுது. இப்போ நாம் அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லைங்களா? பக்தி மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல ரெண்டும் வேற வேற திசைகளை போனாலும் இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நம்ம கடவுளரை எப்படி நேரடியா சந்திக்கிறது? மிக அற்புதமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அருத்தியன் உளத்தே. உடம்புல கிடையாது, புத்தமுது அருத்தியன் உளத்தே அங்கையற்கனி போன்று அமர்ந்தருள் புரியும் அருட்பெரும் ஜோதியன் அரசே. எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது நீங்க டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. எங்குமா அது விளங்குது, அது தானா விளங்குது. எங்குமாய் விளங்கு, எங்கும்ங்கிறத நீங்க எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை. இட் இஸ் ரெசிடென்ட், உள்ளே இருக்குது. அது தங்கும் ஓர் இயற்கை, நேச்சுரல் பினாமினா. தனி அனுபவத்தை நான் சர்க்கரை என்கிட்ட கொடுத்தா வாய் வரைக்கும் கொண்டு போனா கூட எனக்கு நிக்காது. உள்ள போய் அது எச்சோட கறந்து சர்க்கரை தன்னோட நிலை மாறி
உள்ள போனதுக்கு அப்புறம் தான் போய் இது சொல்லணும், இந்த அறிவு சொல்லணும், இந்த மூளையில சொல்லணும்டா இனிப்புடான்னு இனிப்புன்னு சொல்லணும். இத கசப்புன்னு சொல்லி கொடுத்தா அது கசப்பா இருக்காது, இனிப்பா இனிப்பாதான். அது சொல்லும் இது இனிப்பு. இது இனிப்பு. என்ன காரணம்னா தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து பொங்கும் தந்துருச்சுன்னா பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் அது தானா பொங்கும். ஒண்ணுமே இல்ல, காட்டுக்கு போறாங்க, தமிழ் பேசுறோம்னா சித்தர்னு எதுக்கு சொல்றேன்னா திருவண்ணாமலையோட திண்டுக்கல் மாவட்டம் சித்தர்கள் நிறைய உள்ள இடம். நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன காரணம்னா காடும் மலையும் குன்றும் இருக்கிற இடம் அத்தனையும் தமிழர்களை போய் ஆட்கொள்ளும். இந்த மரங்களே ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளுதல்னு பேர். அது தன்னைத்தானே ஆட்கொள்ளும். தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அருத்தியன் உளத்தே. அது ஒரு தனி அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது, புதுவிதமான ஒரு அறிவை கொடுக்குது, தெளிவை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது. அதை விட மோனத்தை கொடுக்கிறது. டேய் இது அந்த அறிவெல்லாம் ஒண்ணு மேலடா, டேய் போடா, இயற்கைக்கு முன்னாடி நீ யாருடா, துரும்புடா நீ அப்படின்னு சொல்லுது. இதுதான் நான் யாருன்னு சொல்லக்கூடிய தத்துவமும் சரி, நான் கடவுள்னு சொல்லக்கூடிய தத்துவமும் சரி, இது எல்லாம் மீறி அதுக்கப்புறம் வந்து நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றது, எல்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட சூழல்ல நம்மளை பொறுத்தவரையில நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்தை பெற வேண்டியதுன்னா எல்லாருமே ஞானத்தை பெற்றுதான் மறிக்கிறார்கள். எல்லாமே ஞானம் பெற்றுதான் மறிக்கிறார்கள். என்னன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா சாகும்போது எப்பா என் கையில ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற லெவலுக்கு வராங்கல்ல. ஆமா ஆமா. இப்போ நம்ம கடவுள் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு போர்வையில தான் நம்ம இருக்கோம். 6 மதங்கள் உள்ளடக்கிய சிவம், வைணவம், கௌமாரம், சாக்தம் அப்படிங்கிற நிறைய, அதுல வந்து சூரியனை மட்டும் இயற்கை வழிபாடுகளோட பண்ற ஒரு இதுவும் இருக்குது. ஒரு காலத்துல நம்ம வந்து முருகனை வழிபடும் ஒரு கௌமாரம் அப்படின்னாலும் இது நிறைய 6 மதங்களும் இருக்குது. அது இயற்கை வழிபாடுகளோட முன்னோர்கள் நம்ம பண்ணியிருக்காங்க. எதை நம்ம வந்து முன்னிறுத்தி செய்யணும்? ரொம்ப அற்புதமான நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அறிவு வர வர விருத்தி ஆகும், விருத்தியாக வேறுபாடு அதிகமாகும். இது என்ன என்ன என்னன்னு அப்ப இங்க நோண்டு அப்படின்னு சொன்னா நோண்டிட்டோம்னா முடிஞ்சு. நான் நோண்டுனா எப்படி நோண்டுறது, நோண்டுனா என்ன வரும் அங்க அப்படின்னு யோசிச்சேன்னா நோண்டவும் மாட்டேன், உள்ள இருக்கிறத பார்க்கவும் மாட்டேன். உள்ள போ, கடை உள் கடைங்கிறது தான் நமக்கு தத்துவம். இது இயற்கையில இருந்து வந்தா இயற்கையோட போறோம். மண்ணு மேல எதுக்கு இருக்கோம்னா மண்ணுக்குள்ள போறோம். ரொம்ப சிம்பிள். மண்ணு மேல இதான். இத நம்ம எல்லாமே நடுகல்லாதான் கும்பிட்டோம். தமிழர்களுக்கு வந்து இருளை கண்டு பயந்தார்கள். இருளை கண்டு பயப்படும் போது குழுக்களாக இருந்தவர்கள் கூட்டமாக மாறினார்கள். மரத்தடியில இருந்தாங்க, குகையில இருந்தாங்க, விலங்குகள் இருந்தது, பயந்தாங்க. இரவு நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்பவும் நமக்கு அதே தானே, இரவு நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்த உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு பிரமிப்பு, அடையாபா இதை ஒரு தெய்வமா நினைக்கிறாங்க. இன்னைக்கும் சயின்ஸ் படி பார்த்தாலே இது மூலமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். உண்மைதான். சூரியன்கிறது வந்து நமக்கு இததான் வந்து என்ன பண்ணாங்க, மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறின்னு ஒரு கிழவி சொல்லுது. யாரு? ஔவையார். என்ன சொல்லுது அந்த கிழவி? மூலாதாரத்தின் 3 கனலை. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 98.4 இருக்கணும். உடம்புல சூடு இருக்கா? இந்த சூடு அதிகமாச்சுன்னா ரொம்பவும் போக கூடாது, ஜுரம், அவ்வளவுதான். கீழே போயிடுச்சுன்னா ஜன்னி. அதனாலதான் கொட்டையில போய் சூடு ஏத்திடுறான் இல்லையா? இப்ப இந்த சூடு இருக்கு, இந்த சூடுக்கான காரணம் எங்க இருக்கு அந்த நெருப்பு இருக்குன்னு யாராவது பார்த்தோமா? அதுதான் விஷயம், வேற ஒண்ணு. நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது வேற ஒன்று. உள்ள ஒன்றை ஒரு நெருப்பு இருக்குடா, அந்த நெருப்பை பத்த வைடா, அது ஜோதியா வேண்டாம். எல்லாரும் இப்ப நான் முருகனா நான் நினைச்சு கனவுல பாக்குறேன்னா முருகன் ஜோதியா தான் தெரிவான ஒழிய இதுவரைக்கும் கண்டவர்கள் உருவமாக கண்டதில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்போ அது ஜோதியா தான் தெரியுது. இது நீங்க எதுல எந்த இதை எடுத்தாலும், மதம்னு எடுத்தாலும், மார்க்கம்னு எடுத்தாலும், நெறின்னு எடுத்தாலும் ஒளி வழிபாடு. அதுக்காக தான் தீபம். தீபம் ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த இதுவும் புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டவை. இந்த நெருப்பு மாத்திரம் புவியீர்ப்பு அப்பாற்பட்டது. ரொம்ப சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது மேல் நோக்கி தான் போகும். தலைகளை கவுத்தி வச்சாலும் மேலதான் போகும். ஆமா. சோ நம்மள்ட்ட ஒரு நெருப்பு இருக்கு. ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அந்த நெருப்பை அழகா தூண்டி வச்சு எரிக்க வச்சணும். அதுக்கு அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலது. அன்பு, அந்த அன்பு, கருணை, இத பண்ணும்போது எல்லா ஜீவம் பண்ணும்போது அது தானா எரியுது, நெய் மாதிரி. அது பண்ணும்போது உங்களை
சுத்தி இருக்கிறதெல்லாம் அந்த வைப்ரேஷன் சொல்லிக்கிறாங்க. நீ வைப்ரேஷன் தான் சொல்ல வேணாம். ஒரு ஏசி போடுறோம், ஏசி போட்டவொன்னு குளுமை கிடைக்குது. அது எப்படி? அதே மாதிரிதான் வெளில இருக்க வெப்பத்தை எடுத்து தான் அது நமக்கு குளுமையா கொடுக்குது. அதே மாதிரிதான் நம்மள்ட்ட எல்லாத்தையுமே எல்லாமே இருக்கு. அதை கொடுக்க வேண்டியதை நம்ம என்னவா கொடுக்கணும்னு பார்க்க ரேஷியோல வரணும் வெளியில. ரொம்ப சிம்பிள். ஆமா. அப்போ வள்ளலார் சொன்ன அந்த ஜோதி இறைவன் நீக்கமர நிறைந்து எல்லாம் நிறைந்து எல்லாம் அதுதான் வந்து ஜோதிங்கிற பேர்ல வள்ளலார் சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதான் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது என்னன்னா, உங்க உடம்புல சூடு இருக்கியா, இந்த சூடு எங்க இருந்து வருது? இதுக்கு நீங்க ஒவ்வொருத்தனும் வந்து இப்ப ஆன்மீக வியாபாரிகள்லாம் கார்பரேட் வியாபாரிகள் மாதிரி அப்படியே ரகசியமா பேசி அழகா பேசி அதல்ல. ஒரு மனுஷன் பாமர மக்களுக்கும் அது வரணும். பக்தின்றது அதான். பக்திங்கிறது பணக்காரனுக்குரியதல்ல, பெரிய மேடையில போட்டு இல்ல, ஒரு சாதாரண மக்கள். அது மிக எளிமையா சொன்னவர்கள் சித்தர்கள். ஆமா. டேய் நீ ஏன்டா சாமியை கட்டுறது? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி விடுகிறேன் ஐயா. எங்கெங்க சிவன் கோயில் இருக்கோ அத்தனையும் ஜீவசமாதி உள்ள இடம். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல எல்லா இடமும் ஜீவசமாதி உள்ள. ஜீவசமாதினா வேற ஒண்ணுல, வெளியில போச்சுன்னா அது அடக்கம். ஆமா. உள்ளுக்குள்ள போய் உள்ள போச்சுன்னா ஒடுக்கும். அதை உட்கார வச்சிட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய வீச்சுக்கள் அதிகம். இப்ப இந்த மலையிலேயே நிறைய இப்ப சுத்தி பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, எத்தனை ஜீவ சமாதிகள் இருக்குன்னு நமக்கு தெரியல. நமக்கு 2 தான் தெரியுது, பாம்பு புத்துகளோட. ஆமா. இன்னும் வருங்காலத்துல எத்தனை பேர் வெளியில இருந்து வெளிக்கிளம்புவார்கள் சொல்ல முடியாது. சோ அதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் எழும்புதல். ஏன்னா 28 வருஷமா வெறும் வேலை வச்சு கும்பிடுறவங்க இதை வேலை வேற 3 தடவை திருடிட்டு போயிட்டாங்க. அதன் பின்னரும் இது வந்து இப்ப நிக்குதுன்னு சொல்லும் போது இது கோலாகலமா இந்த நேரத்துல இந்த உங்களுக்கு நான் சொல்லுவது உலகராகிய தமிழர்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுகிறேன். சின்ன ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. இப்ப சொன்னீங்க சித்தர்கள் எல்லாம் இந்த இதுல சொல்றாங்க. சித்தன்னா யாருங்க? ரொம்ப இல்ல எனக்கு எனக்கு தெரியல. அருமையான கேள்வி. சித்தமெல்லாம் சிவமயமேன்னு ஒரு பாட்டு இருக்கும். சித்தன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பித்தன் நினைச்சீங்க, பித்தன்னா சுயநலமற்றவர் நினைச்சீங்க. அருள் வேணுமா பொருள் வேணுமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமும் இல்லை. சரி, அருள் என்பது என்ன, பொருள் என்பது என்ன, உடம்புக்கு தேவையானது என்ன, உயிருக்கு தேவையானது என்ன? இப்ப உயிரா உடம்பா? நான் உயிரா உடம்பா அப்படின்னா உயிருள்ள உடம்பு. உயிருள்ள உடம்பு. ஆமா. உயிர் உள்ள இருக்கு. தமிழ்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு, உயிர் போகிறது தூக்கம் வருகிறது. எப்படி தமிழ பாருங்க, உயிர் போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து வெளில போயிடுது, அது அவ்வளவு திரும்ப வராது. தூக்கம் வருகிறது. மனிதன் ஒவ்வொருத்தனும் தூங்கும் போது இவனோட எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்க போச்சோ அப்படியே 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 போய் ஆசிலேஷன் நின்று போய் தூக்கம் வருகிறது. தூக்கம் எப்போ வருதுன்னு நீங்க சொல்ல முடியாது. சுவிட்ச் ஆஃப் பாட்டா மாதிரி வரும். உயிர் எப்போ போகுது அப்படின்னா போகும். இயற்கை எய்துதல், காலமாதல், மரணமடைதல், அகால மரணமடைதல், உயிர் நீத்தல். பாருங்க தமிழ்ல பாருங்க, வேற எதுல 17 இருக்கு உயிர் போவதற்கு மாத்திரம். நான் சொல்ற பாட்டு புரிஞ்சுங்க. அது ஒவ்வொன்னுக்கு ஒரு சூட்சம். அதை பேசினோம்னாலே உங்க வேதம்லாம் எங்க அடிபட்டு போகும்? எங்க அந்த சொல்ற வேதம்லாம் போட்டு போகும். ஆஞ்சநேயரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. சுந்தர காண்டம்னு சொல்லுவான். சுந்தர காண்டம் என்பது என்ன? அது குரங்கு தான். அது குரங்க போய் சுந்தரம்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் பலம் உள்ளவர். ஆஞ்சநேயர் இன்னொன்னு சொல்லுவான் வாயுபுத்திரன்னு சொல்லுவான். வாயுபுத்திரன் என்ன? மூச்சு. அவ்வளவுதான். இயற்கையோட மூச்சு அதான் நீங்க பிராணாயாமம்னு சொல்லுங்க, பிராண சக்தின்னு சொல்லுங்க. ராம்னு சொல்லி இவர் கடலை கடக்க முடியுது, ராமனே எனக்கு கடக்க முடியல, பாலம்ல போட வேண்டியது இருக்கு. ஆமா, இவர் வச்சுதான் அவர் போறாரு. ஆகவே புரிஞ்சுக்கணும், மூச்சு என்பது மிக முக்கியம். அங்கிருந்து வரும்போதே நமக்கு இவ்வளவு மூச்சு ஒண்ணு டின் அடிச்சு ஓகே அடிச்சு டெஸ்டட் ஓகேன்னு தான் வெளில வரும். உண்மைதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். உங்க மூச்சை சேதாரப்படுத்தாம இருந்து அமைதி. அது நெஞ்சு அடிக்குது, இது அடிக்குது, அது அடிக்குது, இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் கிடையாது. பூத பௌதிகாதாரம்னு பேரு. எல்லாருக்கும் ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். தமிழர்கள் நீரில் தொடங்கி நீரில் முடிக்கிறார்கள். மற்றவர்கள் நெருப்பில் தொடங்கி நெருப்பில் முடிக்கிறார்கள். நெருப்பில் முடிப்பவர்களோட ஞானம் வேறு, நம்மளோட ஞானம் வேறு. தமிழ் சித்தர்கள் நான் பார்க்கும்போது கையில ஒரு கமண்டலம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்துதான் ஏதாவது சொல்றது போறது வரதெல்லாம் இருக்குது. தி சுவாலை இதெல்லாம் வந்து மேல்நாட்டுல இருந்து வந்தவர்கள் யாக குண்டலம் இதெல்லாம் பண்றதெல்லாம் அவங்க உண்மை சாமி. இனி எப்படி இங்க பழனி மலை வந்து இங்க இடும்ப மலைக்கு அப்புறம் இப்படி பிரசித்தி பெற்றதோ, இப்ப கணக்கம்பட்டியை போய் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சித்தனோட இதனால இன்னைக்கு 60 நாள் மூட்டை சாமிகள்னால எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட
பெரிய ஒரு 5 வருடங்களுக்குள் அபரிதமான ஒரு வளர்ச்சி. அதெல்லாம் எதுவும் இந்த இன்றைய இளைஞர்கள் எல்லாம் அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான, அது மிக முக்கியமானது. ஆமா. ஏனென்றால் நீங்க ஒரு ஆன்மீகத்தையோ ஒரு தெய்வ பக்தியோ நீங்க திணிக்க முடியாது சாமி. உண்மைதான். அது வளரணும், இது உள்ள வரணும். ஆமா. இது நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அது தன்னை விருத்தி பண்ணிக்கொள்ளும். அப்போ இன்னைக்கு உலகளாவி எனக்கு எப்படி நான் புலம்பெயர்ந்த மக்களாலே இன்னைக்கு நான் ஈழத்தை ஒரு வகையில் சேர்ந்தவன், நுவரெலியான்னு ஒன்ற பகுதியை சேர்ந்தவன் தான். இப்போ உலகளாவிய கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகள்ல தமிழ் ஒழிக்கிறது, திருவாசகம் ஒழிக்கிறதுன்னா சாதாரண விஷயமா? அது உண்மைதான். அதெல்லாம் அது பேஸே தான். நீங்க சொல்றீங்க பேஸே அதான். புலம்பெயர்ந்ததாலே ஏற்பட்ட ஒரு நன்மை இது. ஆமா. இன்னைக்கும் அவங்க அந்த தமிழை நம்மளால கூட உச்சரிக்க முடியல. இன்னைக்கு அவங்க தமிழ் வாழ்கிறதா, அவங்கதான் உண்மையா உச்சரிப்பு. இன்னைக்கு நம்ம தங்கிலீஷ் ஆயிடுறதும் ஏதோ மிக்ஸ்ட் ஆயிடுது. ஆனா அவங்க தெளிவான ஒரு உச்சரிப்போட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரையில தமிழ் என்பது எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் முருகன் இருக்கான். எங்கெங்க இருக்கா தமிழ். நான் சொல்ல வரேன்னா இந்த இள்ளுங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இள்ளுன்னு மூடனம்னா இது திறக்கும், கபாலம் திறக்கும். அப்போ நீங்க அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் போது அந்த தியானத்துல தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்து இன்பம் உறுதல்னு ஒண்ணு இருக்கு. தன்னை அறிதல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, தன்னை மறத்தலும் தன்னை இழத்தலும் தான். நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை ஐயா. அதை நீங்க கடவுளை நினைச்சாலும் சரி, கடவுளை வந்துட்டு போட்டோம், அவர் பாட்டுக்கு எப்ப வேணா வரட்டும், எப்படி வேணா வரட்டும். ஆனால் நம்ம இருக்கோம், எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம். இறுதியான ஒரு கேள்வி, நம்மளுடைய ஆன்மா இந்த ஷர்ட் மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு போகுது அப்படின்றாங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் கேரிஃபர் ஆகுது. இந்த ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு மறு உடலாக போவதாக நான் இன்னும் அனுபவிக்கல. கேள்வி ஞானம் தான். கர்மாவும் அது ஒரு அக்கௌண்ட் மாதிரி, குட் கர்மா பேட் கர்மா அப்படின்னு இருக்குது. அந்தந்த கர்மாவுக்கும் அவங்கவுங்க அந்த இதில் ஜென்மத்தில் அனுபவிச்சிடுறாங்க. நல்ல கர்மா கேரிஃபர் ஆகுது, கெட்ட ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அதுவும் கேரிஃபர் ஆகுதுன்றாங்க. இதை பத்தின ஒரு தெளிவான அற்புதமான கேள்வி. இப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்தோம், இங்க உட்காந்துருக்கோம். நான் அங்க இருந்து வந்ததை மறந்துட்டேன், நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வந்தோம், அதை மறந்துட்டோம். அதுல இல்ல இங்க, அவ்வளவுதான். அந்த ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை நமக்கு படிக்க தெரியல. சரி, உயிர் போயிடுச்சு. நான் கடவுளை நம்புறதுக்கு முன்னாடி நான் பேய்களை பத்தியான ஆராய்ச்சிக்கு போனேன். எப்படி? ஆவிகளை பத்தியான ஆராய்ச்சி. விக்ரவாண்டி ரவிச்சந்திரனுக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். விக்ரமன் ஒருத்தர் இருந்தாரு. அப்போ எனக்கு என்னன்னா, ஒரு நண்பர் கூட்டிட்டு போறாரு காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு பரிக்கல், இந்த பக்கத்துல ஒரு இடம். அந்த இடத்துல போனவொன்னு ஒரு கிழவி, அந்த கிழவிக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அந்த கிழவிட்டு போன உடனே ஒரு போலீஸ்காரரை என் நண்பர் கூட்டிட்டு போறாரு. எப்ப இன்னைக்கு பொழுது போல வாயாடுன்னு கூட்டு போன உடனே அந்த கிழவி சொல்லுது, போலீஸ்காரர் கேட்க போறாரு இந்த பெண்ணு எப்படி இறந்ததுன்னு பாக்குறதுக்கு. அது சொல்லுது, காலில் வச்சு என் கழுத்துல மீச்சாங்கம்மான்னு சொல்லுது. அந்த கிழவி சொல்லுது, அந்த கிழவி சின்ன வயசு அந்த பெண்ணு எப்படி இறந்ததோ அதே மாதிரி நடிச்சு இது சொல்லுது. போலீஸ்காரர் நோட் பண்ணிட்டாரு, ஏன்னா அவருக்கு சில ரகசியங்களை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இந்த கேஸை சாட்சிகள் இல்லாம முடிக்க முடியாது. கேட்டார். அப்ப நான் கேட்டேன், என்னடா அது? இல்லப்பா, எனக்கு மனசுக்குள்ள உதச்சிக்கிட்டே இருந்தது, அதனால கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது, ஒரு இறந்து போனவர்கள் இன்னொருத்தர் மூலமா பேசுறாங்களே, அந்த மீடியம் மாதிரி இருக்காங்களே. இந்த மீடியம்ங்கிறத பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வெளியில தானே இருக்காங்க. இன்னொரு விஷயம் நடந்த உடனே எனக்கு மிக புரிஞ்சுது. ஒரு மலையாள அம்மா, கோட்டயத்துல இருந்து வந்தவங்க, வெறும் மலையாளம் தான் தெரியும், அது சுத்தமா தமிழ் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க காடு மேடெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து வந்தவங்க. அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஒரு நாள் திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, சத்தம் போட்டு என் பேர் சுசிலான்னு சொல்றாங்க. எங்க அம்மாவை பார்த்து கூப்பிட்டு, நீ வா நான் சுசிலா வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா பேரு துளசி. தெலுங்குல பேசுது, சுந்தர தெலுங்குல பேசுது. சரி, என்னடா எதுனா ஆச்சியான்னு போட்டு கேட்டா, அவங்க புதுசா கட்டியிருக்க வீட்டுல அந்த கிணத்துல இதுக்கு முன்னாடி துளசின்னு ஒரு அம்மா இறந்து போயிருக்கு, ஒரு பெண்ணு. அவங்க சுத்த தெலுங்குக்காரங்க, தெலுங்கு கவிதையில பாடுது. எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அது இந்த ERP அப்படின்னு சொல்றாங்க, இது என்ன வகைன்னு அப்படின்னா. அப்பதான் பார்க்கும்போது இதை நோக்கி நான் போறேன்னு வச்சுங்க, இது நல்லதோ கெட்டதோ, ஆனா நல்லதை நோக்கி போகும்னு இந்த பக்கம் திரும்பினேன். புரியுதா? பேய் இருக்கு இல்லங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உயிர் போனதன் பின்னர் இயங்க முடியுது, இயக்கப்படுகிறதுங்கிறது எனக்கு தெரியும். அபிலாஷைகளுக்கு ஏத்த மாதிரி நடக்குது. சில இது முடித்துக் கொள்கிறது, சிலது இன்னொரு பக்கமா வருது. கர்மாங்கிறத நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
கர்மாங்கிறது வந்துகிட்டே தான். ஏன்னா அழுக்குங்கிறது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். கழுவ அது வருத்தம் வந்துட்டு தான் இருக்கும். பாசங்கிறது இருக்கதான் செய்யும். ஒரு செப்பு பாத்திரத்தினால இருக்கதான். பசுபதி பாசம்ன்றது அது உண்மைதான், இருக்கதான் செய்யும். நான் வந்து இதை கழிக்கிறேன் கிடையாது. ஒரு சித்தர்கள் நினைச்சா ஒரு சனப்பொழுதுல நம்மளை மாத்தி விட்டுருவாங்க. இந்தியாவை நோக்கி எதுக்கு அந்த காலத்துல படையெடுத்தாங்கன்னா, இவன் செடி கொடியை வச்சு தங்கம் செஞ்சான், ரசவாதம் செஞ்சான். சித்தர்லாம் ரசம் அப்படி தூக்கி போட்டா தங்கம். ஆமா, இவ்வளவு பேர் தங்கம் எப்படா பண்ணாங்கிறது யோசிக்கிறாங்க. அதனாலதான் ஓடி வந்தான். இரும்ப தேடி வந்தான், முத்து பவளத்தை தேடி வந்தான், மயில தேடி வந்தான், உப்ப தேடி வந்தான். எல்லாம் இங்க பாய்மர கப்பல் கட்டது தென் தமிழகத்தை நோக்கிதான். உண்மைதான். தோமாவே இங்க வந்துட்டு போயிருக்காரு. ஒன்னே ஒண்ணு ஐயா, நம்ம ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க நம்பவே முடியல, நம்பலாம். நம்பாமே கடவுளை கும்பிடலாம். நம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பயம் இருக்கிற வரைக்கும் பேய் இருக்கும், பயம் போயிடுச்சுன்னா பேய் இருக்காது. இல்லையா? உண்மைதான். இப்ப முந்தியெல்லாம் லைட்டு போடாம இருந்த காலத்துல காட்டுக்குள்ள போகும்போது ஐயோம்பாங்க. இப்ப இதுக்கு இந்த காட்டுக்குள்ள புலி இருக்குன்னு சொன்னா நம்ம அத்தனை பேரும் இலகுவா போவோமா? போக மாட்டோம். நிச்சயமா அந்த பயம் இருக்கு. அது இயற்கையாக பயம்ங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது. இறை பயம்ங்கிறது வேற, இறை பயம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களை ஒழுக்கமா யாரு இருக்க சொன்னா, என்னை யாரையா சட்டை போட சொன்னா? கண்டிப்பா நாங்க சாப்பாடு சும்மாவே போலாமே. அவனவன் ஆடை உள்ளே அவனவன் நிர்வாணம். ஆமா, சட்டம் எந்த சட்டை போட்டாலும் நிர்வாணம்னா கணக்கு. நான் நிர்வாணம் தானே, வெளியில உள்ளவங்களுக்கு ஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ நான்ங்கிறது யாரு? நான் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்லிக்க வேண்டியதான். ஒன்றுமில்லை என்று தெரிந்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நாம யாருங்கிறது நமக்கே தெரிஞ்சுக்கணும். அதுதான் உள்ளுக்குள்ள செஞ்சவங்க சித்தர்கள். என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லிடணும் ஐயா, நான் விடுற மூச்சு தான் நீங்க குடிக்கிறீங்க, நீங்க விடுற மூச்சு தான் அந்த மரம் குடிக்குது, இந்த செடி குடிக்குது, இந்த நாய் குடிக்குது, நரி குடிக்குது, பாம்பு கண்ணுக்கு தெரியாது. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு வகையில் உயிர் உறவு கொண்டவர்கள் அத்தனை பேர். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வெவ்வேறாக இருக்கணும். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி. இது அன்பின் வழி, அது உயிர்நிலைன்னு சொல்லும் போது நம்ம அத்தனை பேரும் அன்பினால் இயங்கும் போது அவ்வளவுதான். அதுதான் யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தமம் தவம். இந்த இப்போ வர்ற இந்த ஆன்மீகம், இன்னைக்கு நம்ம முருகன் கோயில்ல உட்கார்ந்துருக்கோம், இல்ல முருகன் கோயில்ல உட்கார்ந்துருக்கோம். நிறைய பக்தி மார்க்கமும் முன்ன மாதிரி இப்போ நிறைய முன்ன தெளிவு இல்லாம இருந்தது, இப்ப தெளிவா இருக்குது. இப்போ அது பக்தி மார்க்கமா இருக்கட்டும், ஞான மார்க்கமா இருக்கட்டும். ஆனால் இந்த இளைஞர்கள் நல்ல ஈர்ப்போட தான் வந்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் அதுதான் உண்மை. இது இப்ப அதே மாதிரி கன்வர்ஷனும் போயிட்டு இருக்கு. ஒரு சகையில மதம் மாற்றம் போயிருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். விருப்பப்பட்டவங்க போறாங்க, அதை நம்ம we are not against them. இந்த இளைஞர்களுக்கு சிம்பிளா இந்த ஆன்மீகத்தை சொல்லணும்னா ஒரு 2 வரியில பளிச்சுன்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப மிக இலகுவானது. காலம் சொற்பமானது. நம்ம காலுக்கு கீழே ஒவ்வொரு நாள் கேலண்டரை கிழிக்கும் போது நான் கல்லறையை நோக்கி நடக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள. ஒரு நாள் மைனஸ் ஆச்சு, அவ்வளவுதான். அப்போ தாய் தந்தையருக்கு மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும்னு சொன்ன மாதிரி தாய் தந்தையருக்கு மனம் கோணாமல். ஏன்னா நம்மளை காக்கும் தெய்வங்களும் காத்த தெய்வமா படித்தான். தாய் வந்து 10 மாசம் சுமந்து நம்மளை வெளியில கொண்டு வந்துருவா. ஆனா மனதில் சுமப்பவன் அப்பன். ஆமா, சுமை அதிகம். சுமை அவன் வெளியில காட்ட மாட்டான். அவன் தோசை கல்லு மாதிரி. ஆமா, இந்த பக்கமும் சூடு இருக்கும், அந்த பக்கமும் சூடு இருக்கும். ஆனா கீழே சூடை தாங்கிட்டு மேல தோசையை வார்த்து கொடுப்பான். தாய் எந்நேரமும் பால் ஊட்டி இருப்பா, சீராட்டி இருப்பா. அவளோடது பாசம் உரியது, வெளிப்படையா தெரியல, அவ்வளவுதான். அப்பனோடது எப்படி இருக்கும்? வேஷம் கிடையாது. ஆமா, ஆனா அவனோடது பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு கருதியே அவன் இருந்திருக்கான். ஆகவே நமக்கு தாயாகி தந்தையுமாய் இயற்கைங்கிற ஒரு தெய்வம் காக்கு. அதை நீங்க தெய்வம்னே கும்பிட வேணாம், இயற்கையை போற்றி வழிபட்டு. ஏன்னா இந்த உடம்பு இயற்கை தான். இயற்கையை வழிபட்டு இயற்கையை பாதுகாத்து இயற்கையோட இயவாக வாழ்ந்தல் மிக நலம் பயக்கும். இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் விழிக்க கூடாது. ஏன்னா மூலங்கிறது என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். இளைஞர்களுக்கு சொல்றேன், என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். இதுல போக்குவரத்துன்னா இந்த பக்கம் இந்த பக்கம். ஒவ்வொரு கோயிலுக்கு நடுவுல கர்ப்ப கிரகம் இருக்கும், இந்த பக்கம் துவாரபாலகர்னு இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உள்ள வெளியே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப சிம்பிள். எல்லா இவங்களும் காயத்ரி பிராமணர்கள் வந்து காயத்ரி பண்றாங்க. நீ ஒரு பயிலும் இப்ப பண்றது இல்ல, காயத்ரியும் பண்றது இல்ல, சந்தி பண்றது இல்ல, உபநயனம் பண்றது இல்ல. உபநயனம்னா
அது மேலான கண்ணுன்னு பேரு. ம். இவன் வாத்தியாருக்கே தெரிய மாட்டேங்குது இப்போ. உபநயனம். தமிழர்கள் அத்தனை பேருமே உபநயனம் இல்ல, அதுக்கு மேலேயா எல்லா நயனம் உள்ள பயலுக சரி. தமிழர்கள். எதுக்கு நான் தமிழ் தமிழ்னு அடிச்சு சொல்றேன்னா, நீ தமிழ் தமிழ்னே சொல்லு, ம். கண்ணை மூடிக்கிட்டு, அதே மந்திரம், அதே மந்திரம் தான். ஆமா, தமிழே உண்மை அது. ம். கசர தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வழ இடையினம், த இம் இல். தமிழ். அந்த இல்லுங்கிறது வந்து நம்ம வயிற்றுக்குள்ள அம்மாட்ட இருக்கும்போது இந்த மாதிரி மேல்நாக்கு அண்ணாக்க தூக்கி அப்படி வச்சு இருந்து பாருங்க. ம். ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம், சிவராத்திரியில டான்ஸ் ஆட வேணாம், ம். ஆமா, இதுல போய் இதுல உட்கார வேண்டாம், காட்டுக்குள்ள உட்கார, அதுதானே நீங்க பிரதானமா இருக்கு. இருந்த இடத்துல இருந்து இறைவனை காணும். இறைவன் வந்து நமக்கு கூப்பிட்டு கொடுப்பான், ஆம். அது வந்து நம்பணும். ஆ. இறைவன் வந்து எப்படி கொடுப்பான்? அசிரீரியா கொடுப்பான், ஒரு நிமிடத்துல கொடுத்துட முடியும், அது ரைட். தடுத்தாட்கொள்ள முடியும், வந்து கொடுப்பான். நம்ம போக்குமிடனா போக்குவரத்துலனா நம்மளை வந்து காக்குப்பான், ஆமா. ஆமா. நமக்கு நல்லது செய்வான், ஆமா. நம்ம நல்லது செய்வோம், அவ்வளவுதான். என்ன வேற ரொம்ப சிம்பிள்யா இளைஞர்கள் சொல்றதுன்னா, வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு வந்திருக்க வாய்ப்பு இது. ஆமா, இந்த வாங்கிய கடனை அடைப்பதற்கு வந்து இப்போ நம்ம கோயில்களுக்கு நற்பணி பண்றோம், திருப்பணி பண்றோம், அன்னதானம் பண்றோம். இதனால வர்றது என்ன? மக்களுக்கு நிறைய பேர் என்ன, நான் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பண்றவங்க பண்றாங்க, அதை மனமும் வந்து பண்றவங்களாம் இருக்காங்க. சித்தர்கள் கூட அன்னதானம் நிறைய பண்ணணும்னு சொல்றாங்க. இது மாதிரி நம்ம கோயில் திருப்பணி, ஒரு செங்கல் அங்க இருக்கும்போது எத்தனையோ சொல்றாங்க, 10 தலைமுறைகளுக்கு அதோட புண்ணியம் இருக்கும். உண்மையா? என்ன விஷயம்னா ஐயா, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து மனுஷனும் தண்ணி குடிக்கிறான், மாடும் தண்ணி குடிக்குது, குருவியும் தண்ணி குடிக்குது, கொக்கும் தண்ணி குடிக்குது, உள்ள இருக்க புழுவும் தண்ணி குடிக்குது, செடியும் தண்ணி, கரையில இருக்க செடியும் குடிக்குது. அத்தனுக்குமானது அந்த குளம் மாதிரிதான் இது. மிக அற்புதமான ஒரு இது. இந்த சேவை என்பது பசி ஒண்ணு மாத்திரம்தான் போதும்னு சொல்லக்கூடியது. பசி வந்துருச்சுன்னா எல்லாம் போயிடும். வள்ளலார் சொன்ன இதே பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த பெற்றரை கண்டுளம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். நல்லா புரிஞ்சுங்க, ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய். நாம் நல்லா இருந்தவன் கெட்டு போயிட்டானா இன்னொருத்தன் போய் கேட்கறது கூட எனக்கு மனசு கோசம். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய், அந்த ஏழை கூட கிடையாது, என்னைய சார்ந்தவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னும் கொடுக்க முடியல சாமி, நான் என்னையா பண்ணுவேன். அப்ப தேங்காய் உடைக்கிறாங்க, அந்த தேங்காய் சிதறுக்காய நம்ம உடைக்கிறோம், அவன் எடுத்து சாப்பிடுவான். நம்ம நினைப்போம் என்னடா அது உடைச்சுன்னா, அவனுக்கு பசி, தன்னை மறந்து கிடப்பான், மைண்ட் போயிடும் மனுஷனுக்கு, தன்னை மறந்துடுவான், அவனுக்கு எதுவும் கிடையாது, சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரும் அதே மாதிரி மறந்த நிலையில போக முடியுமா? அது மூளை மழுங்கி விட்டது, புத்தி சுவாதீனம்னு சொல்லுவோம். நம்ம புத்தியோட இருக்கும்போது அந்த நேரத்துக்கு நிலை தெரியாத நிலை, அவ்வளவுதான், எதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனால் நமக்கும் அந்த மைன்யூட் தான், அது மாறுறதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, ஞானம் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்துல இந்த மாறி போகும். மாறிடுச்சுன்னா நம்ம எங்க இருக்கோம்னா நமக்கு தெரியாது, பேர தெரியாது, ஊரு தெரியாது. இதுதான் நிலைமை. அப்ப இளைஞர்களுக்கு இப்ப முந்தி இருந்தவர்களை விட அவர்களுக்கு அழுத்தம் நிறைய இருக்கிறது, பொறுப்புகள் அதிகமா இருக்கு, அதை விட எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. அன்பு இல்லாதவர்கள்ட்ட நிறைய பழக வேண்டியது இருக்கு. முந்தி இருந்தவங்ககிட்ட அன்பு இருக்கும், செய்ய மாட்டோம். இப்ப போட்டி பொறாமையில இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு வந்து இதை தவிர போக்கிடம் வேற எதுவும் கிடையாது. ஆமா, எவ்வளவு நாள் பாட்டு கேட்பீங்க, எவ்வளவு நாள் சினிமா பாப்பீங்க, ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து அவர்களுக்கு மேக்னெட்டிக் தெரியல நல் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. நல் பாயிண்ட் புருவ மத்தின்னு நினைச்சுங்க, அந்த இடத்துல சலனமற்று இருத்தல். சலனமற்று இருக்க பத்துக்கிட்டோம்னாலே எல்லாம் அதேதான் விஷயம். முதல் சந்திப்புல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய பேசுவோம். மிக மிக அற்புதம். நிறைய விஷயங்களை சித்தர்கள் திருப்பதி மூலமா அந்த மக்களுக்கு சொல்லுவோம். 4.5 வருஷமா போன்லயே பழகிட்டு இன்னைக்கு முருகன் அருளால எல்லாம் உங்களோட ஒரு அற்புதமான ஒரு சூழல்ல உங்களையும் காத்திருக்க வச்சாச்சு. இனிய பாடலோடு இந்த ஒரு நிறைவு செய்யுங்களேன், ரொம்ப சந்தோஷமா. கலக்கமர பொது நடனம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் இந்த வாழ்க்கை. கலக்கமர பொது நடனம்
நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்க முறப்பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ. கொலக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும். துலக்கமர உண்ணுவனோ, துலக்கமர உண்ணுவனோ, தொண்டை விக்கிக் கொடுமோ. ஜோதி திருவுளம் எதுவோ, ஜோதி திருவுளம் எதுவோ, ஏதும் அறிந்திலனே. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய நாளாவது என்னே, அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்னே. என்ன இழப்புங்கிறது வேணும். நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சாலே எல்லாம் காத்தும் என்னை எம்டி பண்ணிக்க கத்துக்கிட்டோம்னா எல்லாம் வந்துரும். அதனால நீங்க சீரன் சிறப்புமா இருக்கணும். சந்தோஷம். ஆமா, மேல சிறுவாபுரி கோயில் மென்மேலும் திரும்ப வருவோம். இந்த கோயிலுக்கு நிறைய பணிகள் இருக்குது, ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. கூப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம வருவோம், பயணிப்போம், இணைந்தே பயணித்து இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் செய்வோம். நன்றி. சித்தர்கள் திருப்பதி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு எனக்கு ஐயா கூட சந்திச்சதுல எங்க உரையாடுறதுல மிக்க மகிழ்ச்சி. இதை நீங்களும் சந்தோஷமா ரசிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருப்பதி சிவபாதன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.